வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கொய்யாப்பழ ஜூஸ் பார்க்க போகிறோம். அதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கொய்யாப்பழ ஜூஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொய்யாப்பழத்தை கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ண எல்லா பழத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கொஞ்சமாக புதினா இலை, இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே எந்த ஜூஸுக்கும் ஒயிட் சுகர் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. சில நேரம் நம்ம கலர் மாறி போகும் அப்படின்றதுக்காக மட்டும் ஒயிட் சுகர் நம்ம சேர்ப்போம். அது மாதிரி இதில் நான் இப்போது தேன் சேர்த்துருக்கிறேன். நாட்டு சக்கரை, பனை வெல்லம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியாக உடம்புக்கு நல்லது. இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது இனி வடிகட்டி எடுத்துடலாம். கொய்யாவில் உள்ள விதையெல்லாம் எல்லாம் அரையவும் செய்யாது. அது வடிகட்டி எடுத்தால் தான் குடிக்க நல்லா இருக்கும். இப்போ வடிகட்டியாச்சு. கிளாஸில் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வெயில் நேரத்துக்கு நமக்கு இது மாதிரி விதவிதமான பழம் ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சூடு உடம்பை தாக்காமல் பாதுகாத்து கொள்ளலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.